IPL 2025 தலதுணி அவரோட பிராக்டிஸை இப்ப ஸ்டார்ட் பண்றாரு. அதை பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அது தவிர பாத்தீங்கன்னா நம்மளோட நேத்தன் எலிஸ் கேப்டனா BPL கலக்கிருக்காரு. பார்த்தா பவுலிங் பேட்டிங்னு ரெண்டுத்திலுமே அசத்தலா பண்ணிருக்காரு. அதுவும் பர்டிகுலரா அவரோட பேட்டிங்ல தெரிவிக்க விட்டுருக்காரு. அது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், நம்ம சிஎஸ்கே ஆக்ஷன் எடுத்த பிளேயர் தான் சேஷ் கோபால். சேஷ் கோபால் பத்தி நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியல. ஆல்ரெடி வேற லெவல்ல சம்பவங்களை செஞ்சுட்டு இருக்காரு. அண்ட் எல்லா சிஎஸ்கே மெயின் பிளேயர்ஸுமே பாத்தீங்கன்னா ஓரளவு தெரியுதுங்க அவங்க பண்ற விஷயம் என்னென்ன பண்றாங்க, அப்படி அடிக்கிறாங்க இப்படி அடிக்கிறாங்க நம்மளுக்கு தெரியுது. ஆனா சைலண்டா பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 டெமோசிக்ஸ்னா பாத்தீங்கன்னா தெரிக்க விட்டு இருக்காருன்னா அது நம்மள சேஷ் கோபால சொல்லணும். சையத் முஸ்தாக் அலில லீடிங் விக்கெட்டகரா இருந்தாரு. அண்ட் இப்ப விஜய் ஹசாரே டிராஃபில செகண்ட் லீடிங் விக்கெட்டகரா முடிச்சிருக்காரு சேஷ் கோபால். அது தவிர அவங்க டீம் பார்த்தா இப்ப கர்நாடகா பார்த்தா சாம்பியன் ஆயிருப்பாங்க விஜய். ஒரு போக பார்த்தா சேஷ் கோபால் பண்ற பெர்ஃபார்மன்ஸ்க்கு அவர் பிளேயிங் லெவல்ல கண்டிப்பா கொண்டு வந்தே அவனோட நிலைமைக்கு சிஎஸ்கே தள்ளப்படுறாங்க தான் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த அளவு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு இங்க விஜய் ஹசாரேல. அந்த விஜய் ஹசாரே 2024-25 டிராஃபில கர்நாடகா வின் பண்றாங்க. அதுல ஒரு முக்கியமான பாட்டா இருந்தவர் தான் நம்மளோட சேஷ் கோபால். 18 விக்கெட் எடுத்திருக்காரு. அவரோட பெஸ்ட் பவுலிங் ஃபிகர்ஸ் 4 விக்கெட் எடுத்து 24 ரன். அவரோட பவுலிங் ஆவரேஜ் பாருங்க 27. எக்கானமி வெறும் 5 தாங்க கிட்டத்தட்ட. சைலண்டா ஒரு சம்பவம் பண்ணாலும் ஆனா ஒவ்வொரு சம்பவமும் வேற லெவல்ல தெரிக்க வர மாதிரி தாங்க பண்றாரு. கண்டிப்பா என்ன பொறுத்தவரையும் அவே மேட்சஸ்ல நம்ம 100 உட்கார வைக்கிற நிலைமை வந்தா சேஷ் கோபால சிஎஸ்கே கண்டிப்பா ஒரு இந்தியன் பிளேயரா கொண்டு போனாங்கன்னா என்ன பொறுத்தவரை நான் ஆச்சரியப்படுறதுக்கு தான் சொல்லணும். அடுத்ததா நேத்தன் எலிஸ் BPL ஆஸ் ஒரு கேப்டனா நல்லா பண்றாரு இந்த சீசன்ல. அதை தவிரவும் இவர் பாத்தீங்கன்னா ரீசெண்டா நல்ல பேட்டிங் நல்ல பவுலிங் பண்ணிட்டு இருக்காது. பர்டிகுலரா அவரோட பேட்டிங்ல ரொம்பவே பார்த்தா இம்ப்ரூவ்டு பேட்டரா தெரிறாருங்க இவரு. அதுவும் வேற லெவல் ஸ்கோர்ஸ்ல பண்றாரு. அது தவிர அவர் பவுலிங்ல பார்த்தா ரீசெண்டா நடந்த மேட்ச்ல ஒரே ஒரு ஓவர் தான் போட்டாரு. 3 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்து நல்லா போட்டு வந்தாரு. பட் அவரோட பேட்டிங் மனுஷன் என்ன அடிக்கிறாரு. இவரை பார்த்தா பவுலர்னே சொல்ல மாட்டாங்க. அண்ட் ஒரு ஆடிட்டிங் பேட்ஸ்மேன் மாதிரி தாங்க அடிச்சிட்டு இருக்காரு ஒவ்வொரு ஷாட்டும். அதுவும் பர்டிகுலரா இந்த ஒரு ஷாட் அடிப்பாரு மெல்பர்ன் ஸ்கைட் ஸ்கிரீன் மேல போய் விழுந்திருக்கும். அடுத்து இந்த ஒரு ஷாட் கைஸ், இது என்னோட ஃபேவரட் ஷாட்னே சொல்லணும். அதுவும் வேற லெவல்ல ஸ்லாட்ல விழுந்திருக்கும் அந்த பால். இது ஸ்ட்ரெயிட் எதிரடி, அந்த லப்பர் பால் அடிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு எதிரடி அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த கைஸ் இந்த ஷாட் வேற லெவல் ஷாட், என்னோட ஃபேவரட் ஷாட்னே சொல்லுங்க. இவர் சுத்தி கீத்தி தேர்ட்ல பாத்தீங்கன்னா பின்னாடில அடிக்கிறாரு. 360 ஷாட்ஸ்லாம் அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த 2 லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு நைஸ் டச் மாதிரி பாத்தீங்கன்னா லாஸ்டா பால தட்டி விட்டு பவுண்டரிஸ் அடிச்சிருப்பாரு. அண்ட் ஓவராலா 40 ரன் அடிச்சிருப்பாருங்க 22 பால்ல. 4 பவுண்டரி 3 சிக்ஸரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டை மட்டும் பாருங்க 181 அடிச்சிருக்காருங்க. என்ன அடிங்க, அதுவும் அவர் ஒரு பவுலரு இருந்தாலும் அவரோட பேட்டிங்ல பாத்தீங்கன்னா வேற லெவல்ல 180 மேல ஸ்ட்ரைக் ரேட்ல ஸ்ட்ரைக் பண்றாரு. அவர்கிட்ட ஒரு வேற லெவல் பேட்டிங் பவர் இருக்கு நமக்கு தெரியுது. அதுவும் பாத்தீங்கன்னா மெல்பர்ன் மீறி ஒரு பெரிய ஸ்டேடியத்தை அவர் கிளியர் பண்றாருன்னா அதுவும் சேப்பாக்க இந்தியன் ஸ்டேடியம்ஸ்ல அவ்வளவு பெருசா இருக்காது கைஸ். அவர் குட்டி கிரவுண்ட் தான் ஆஸ்திரேலியா கம்பேர் பண்ணும்போது. அண்ட் நிறைய சிக்ஸஸ் இவர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு இவர் சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவல்ல விளையாடணும். வாய்ப்பு கிடைக்குமா நேத்தன் எலிஸ் சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவலோட வரா? உங்களோட ஒப்பீனியன் என்ன? அந்த மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க கைஸ். இப்ப நம்ம தலதோனி அப்டேட்டுக்குள்ள வரலாம். ஆல்ரெடி பார்த்தா 2024 IPL முடிஞ்சதுக்கு அப்புறம் தலதோனியை பொறுத்தவரை பெருசா கிரிக்கெட் இல்ல, கிரிக்கெட்டே பார்த்தீங்கன்னா அவர் விளையாடாம தான் இருந்தாரு. அண்ட் அதை தவிர பாத்தீங்கன்னா ஒரு பெருசா எந்த ஒரு ஃபிட்னஸ்லயுமே பார்த்தீங்கன்னா இல்லங்க. அவருமே பார்த்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல என்ன சொல்றாருன்னா, அண்ட் இதே மாதிரி நான் என் டயட்லாம் மாத்த வேண்டியது, நான் இன்னும் IPL விளையாடுறாலும் ஃபுல் ஃபிட்னஸ்ல இல்லைன்ற மாதிரி தலதோனி ரீசெண்டா பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ சொல்லிருப்பாரு. அது ஆல்ரெடி பார்த்தா நம்ம ஒரு வீடியோல பேசியிருப்போம் தலதோனி இந்த மாதிரி சொல்றாருன்னு. ஆனா இப்ப ரீசெண்டா தலதோனி அவரோட பிராக்டிஸ் ஃப்ரம் IPL 2025 ஸ்டார்ட் பண்றாரு ராஞ்சில. அந்த ஒரு போட்டோ தான் இப்ப ஃபுல்லா பார்த்தா இன்டர்நெட்ல வைரலா போயிட்டு இருக்கு. ஆமா கைஸ், தலதோனி அவரோட பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இப்ப. அண்ட் அதுவும் தலதோனியோட ஆர்ம்ஸ்லாம் பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்குதாங்க சொல்லணும். அண்ட் அவருக்கு வயசாவதா இல்லையாங்க, அந்த மனுஷன் என்ன மாரி ஒரு உடம்ப பார்த்தா ஃபிட்டா வச்சுட்டு இருக்காரு இந்த வயசுலயும். அண்ட் அதே மாரி தான் இப்ப அந்த ரீசெண்டா ஒரு போட்டோ கிளிப்ஸ் கிடைச்சதுல அதுலயுமே தலதோனி அந்த மாதிரி தாங்க இருக்காரு வேற லெவல். கைஸ், இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்களே இந்த ஒரு போட்டோ தான் லேட்டஸ்டா பார்த்தா தலதோனி நெட்ல பிராக்டிஸ் பண்ற மாதிரி பார்த்தா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த ஒரு போட்டோ தான் இப்ப இன்டர்நெட் ஃபுல்லா வைரலா போயிட்டு இருக்கு. தலதோனி IPL 2025 அவரோட ப்ரிப்பரேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. அண்ட் இந்த போட்டோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வீக்கரா இருக்குங்க. தலதோனி எப்ப சேப்பாக்கல வர போறாரு, அண்ட் சேப்பாக்க சிஎஸ்கே பிராக்டிசேஷன்ஸ் சிக்ஸஸ்லாம் தெரிக்க விட போறாருன்னு நான் பார்க்க ரொம்ப வெயிட் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி IPL எப்ப ஸ்டார்ட் ஆக போகுது நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு கைஸ். அண்ட் சிஎஸ்கே பிராக்டிஸ் கேம்ப பொறுத்தவரையும் மார்ச் 1ஆம் தேதி ஆர் 2ஆம் தேதி இந்த மாதிரி பார்த்தா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல சிஎஸ்கே பிராக்டிஸ் கேம்ப நம்ம ஆரம்பிச்சிருவாங்க சிஎஸ்கே. அண்ட் அதுல தலதோனியை நம்ம கண்டிப்பா முதல் நாள்ல இருந்து எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் இயர் பார்த்தா தலதோனி கொஞ்சம் லேட்டா தான் வந்து ஜாயின் பண்ணாரு. பட் இந்த வாட்டி கண்டிப்பா தலதோனியை நம்ம ஃபர்ஸ்ட்லயே எதிர்பார்க்கலாம் பிராக்டிஸ் கேம்ப்ல டே 1ல இருந்து. அண்ட் பாப்போம் கைஸ் சிஎஸ்கே பிராக்டிஸ் எப்படி போக போகுது, ஃபேன்ஸ்ல அலோ பண்ணுவாங்களா, அதெல்லாம் வரக்கூடிய வீடியோஸ்ல நான் கண்டிப்பா உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அப்ப இந்த வீடியோக்கு இன்னொரு லைக் கொடுங்க. மறக்காம நம்மளோட கிரிக் ஃபியூட் சேனலுக்கு பூஸ் ஆனீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்றேங்க. கூடவே பதிர பெல் ஐக்கன் நமக்கு ஆல் ஆப்ஷன் தட்டி வச்சீங்கன்னா நான் போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். அப்ப இணைய சந்திக்கும் வரை இப்போதைக்கு முதல் விடைபெறுவது நான் உங்கள் ஹரி.